ஏதாவது ஒரு நாள் ரொம்ப உடைஞ்சு போய் கடினப்பட்டிருக்கும் பொழுது நீங்க போற கடவுள் அப்படின்னா அவர் யாரு? சத்தியமா முருகன் தான். ஒரு நிகழ்ச்சி சொல்லவா? நான் பச்சை பாஸ் காலேஜில் எம்காம் முடித்தேன். நான் படித்ததெல்லாம் காமர்ஸ் தான். அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங். என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு சிஏ. எம்காம் முடித்தேன் பச்சை பாஸ் காலேஜில் 1962 64. அப்புறம் லயோலா கல்லூரியில் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன். தேடுறேன், வேலை கிடைக்கல. 64 65 ஒரு வருஷம் எந்த வேலையும் கிடைக்கல. அப்போ எம்காம் ரொம்ப குறைச்சல். பச்சை பாஸ் காலேஜில் ஒரு 36 சீட்டு, லயோலா காலேஜில் ஒரு 36 சீட்டு, அவ்வளவுதான். தப்பினா அண்ணாமலைக்கு தான் போகணும். அப்படி காலம். வேலை கிடைக்கல. எல்லாரும் என்னை குசலம் விசாரிக்கிறேன். சும்மா தான் இருக்கிறியா? என்னமோ நானே வேணும்னு இஷ்டப்பட்டு சும்மா இருந்த மாதிரி. நான் தவிக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில இருந்து விண்ணப்பம் அனுப்புன்னு ஒரு தகவல் வந்து என் தம்பி அதை கொண்டாந்து கொடுக்க, நான் வாங்கி பார்க்க, அங்கே ஒரு போஸ்ட் காலியா இருக்கு. எங்கே? பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி, அதை நடத்துறது பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி தேவஸ்தானம். உடனே அப்ளை பண்ணினேன். எனக்கு அங்கே இன்டர்வியூவுக்கு வர சொல்லி கடிதம் வந்துச்சு. காலையில் போயிட்டு நேரம் மலை ஏறினேன். இந்த பாரு, ஒரு வருஷமா நாய் வட்டப்பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னை துக்கம் விசாரிக்கிறாங்க. எனக்கு ஒன்னை தவிர வேற கதி கிடையாது. உன்பற்றொழிய ஒருவற்றும் இல்லை உடையவனே, வேற வழி இல்லை, என்னமாவது பண்ணு. நல்லா அழுதுட்டு வந்துட்டேன். காலையில 10 மணிக்கு இன்டர்வியூ ஆரம்பிச்சு. ஒரு 20-25 பேரு வரிசைக்கு ஒவ்வொருத்தலா முடியுது. நான் உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். என் பேரு சுந்தரம். அது கடைசியா வருது ABCD வரிசையில. அக்பர்னு வச்சிருந்தா கூட முதல்ல வந்திருக்கும். இது கடைசியா போச்சா? நான் உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். அங்கே இருக்கிற வாட்ச்மேன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? ஐயா, காமர்ஸுக்கா? ஆமாம். அதுக்கு ஒரு ஆள் போட்டுட்டாங்களே. எனக்கு எப்படி இருக்கும்? இந்த இன்டர்வியூவெல்லாம் சும்மா வச்சுருக்காங்க. முருகா 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 முருகா, எல்லாம் போயிருமே. ஒரு வருஷம் போச்சே, நான் என்னடா பண்ண போகிறேன்? அந்த வயசு கேட்டுங்க. இது 1964 65 அங்கே வேலை பார்க்கணும். 65 66 அந்த நேரம். கிட்டத்தட்ட எனக்கு 26 27 வருஷம் ஆயிடுச்சு. என்னடா வேலை போயிரும் போல இருக்கே, போனது போச்சு, இனிமே கிடைக்காதோ. மத்தியானம் 2 மணி, கடைசி என் பேர் உள்ள இன்டர்வியூ கமிட்டி. பெரிய பெரிய ஆட்கள். VVCR முருகேச முதலியார் அப்படின்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவர் யார் தெரியுமா? பழனி கோயிலில் இன்னைக்கு தங்க ரதம் ஓடுதா இல்லையா? தங்க ரதத்தை ஒரு மனுஷன் செஞ்சு வச்சார். தேவஸ்தானம் செய்யலை, பல பேர்கிட்ட பணம் வாங்கி செய்யலை. ஒரு தனி மனுஷன் VVCR முருகேச முதலியார் தனக்கு ஆண் குழந்தை பிறந்ததுக்காக தங்கத்தேர் செய்து வைத்தார் 1948. அப்போ தங்கத்தேர். இன்னைக்கு அதான் ஓடுது. அந்த முருகேச முதலியார் அவர் தான் தலைவர், உட்கார்ந்துருக்கார். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ட்ரஸ்ட் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களா. என்னை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. முருகேச முதலியார் என்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து படிக்கிறார். அது ஆங்கிலத்தில் இருக்கு. அதில் தமிழ் வெரிசிஃபிகேஷன்னு போட்டிருக்கேன். முதலியார் கேட்கிறார், அது என்ன வெரிசிஃபிகேஷன்? கவிதை. உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா? நீங்கள் காமர்ஸ் படிச்சிருக்கீங்க, கவிதை எழுத தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படின்னா எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்கள். இவங்க பழனி ஆண்டவனா? உரிமை அம்மா. அவருக்கு அவளது ஆசை, அவளது பிரியம், அவளது பக்தி. புண்ணியவான். அவர் முகத்தை பார்த்தாலே நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். திருநீறு பொழியக்கூடிய முகம், பெரிய கோடீஸ்வரர். எங்க பழனி ஆண்டவன் மேல ஒரு வெண்பா பாடுங்க. பக்கத்துல உள்ளவர் ஒருத்தர் மௌனகுருசாமின்னு பேர். காடுகுறிச்சி அருணாச்சலத்துக்கு மாப்பிள்ளை அந்த காலத்தில். அவர் வெளியில் போய் எழுதிக்கிட்டு வாங்கோ. நான் பார்த்தேன். வெளியில் போய் எழுதுனா எவனாவது மண்டபத்தில் எழுதி கொடுத்தான்னு நினச்சிட்டா என்ன செய்கிறது? இப்போவே ஒரு தாள் கொடுங்கோ. ஒரு தாள், வெள்ளத்தாள் கொடுத்தாங்க. 4 வரி வெண்பா எழுதினேன். அன்பு வளரும், அருள் பெருகும், என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும். இதெல்லாம் யாருக்கு? அதான் அடுத்த வரி. என்றென்றும் இன்பம் சிறக்கும், எழில் உயரும், தென் பழனி புண்ணிய வேலாயுதனை போற்றி தமிழ் பாடல் எண்ணி புனைந்திடுவார்க்கு இன்று. வேலாயுதனை போற்றி, தென்பழனி வேலாயுதனை போற்றி யார் தமிழ் பாடல் எழுதுகிறாரோ அவருக்கு இதெல்லாம் கிடைக்கும்.
ஏன்னா அந்த கான்டெஸ்ட் வரணுமா இல்லையா, நம்ம எந்த இடத்துல எழுதுறோம்னு தெரியணுமா இல்லையா, இது பழைய பாட்டு இல்லை புது பாட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணுமில்ல. எழுதின உடனே நிமிந்து பார்த்தார், நீங்கள் போகலாம்ட்டார். நான் அக்கௌண்டன்சி இன்கம் டேக்ஸ் எல்லாம் ரெடியாக நிற்கிறேன், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், ஒன்றும் கிடையாது. வெளியே வந்துட்டு அரை மணி நேரம் உள்ளே வாத பிரதிவாதங்கள். 3:15 மணி அந்த வாட்ச்மேன் வர்றார். ஐயா எல்லாரையும் சொன்னாங்க, இந்த கடைசியாக வந்தவரை உள்ளே கூப்பிடுறாங்க. நான் தான் கடைசி, அன்டு தி லாஸ்ட், கட்ட கடைசி. உள்ளே போகிறேன். முதலியார் பார்க்கிறார், நீங்கள் பாடின வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் உங்களுக்கு வேலை கொடுக்குறான்னார். நீ படித்த எம்காமுக்கு இல்லை, நீ பாடின 4 வரி வெண்பாவுக்காக பழனி ஆண்டவன் வேலை கொடுக்கறான். புரியுதா? என்னை யாரு காப்பாத்தனா?